ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரின்னு சொல்லிட்டு காலையிலே அவருக்கு சளி நல்லா பிடிச்சிருக்கனால கொத்தமல்லியை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதில் தண்ணி வச்சு கொடுத்தேன். ஸோ இது வந்து டைஜஸ்ட்டுக்கும் நல்லா வந்து யூஸ் ஆகும், அதே டைமில் இந்த சளிக்குமே வந்து நல்லா இருக்கும். உடம்பு சரியில்லை அப்படின்னாலே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரே ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியே வச்சு விட்டுட்டேன். நம்ம கிச்சனுக்கு புதுசாக ஒரு அடிஷன் வந்து ஆட் ஆயிருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் தான். கிச்சனில் செலவு வச்சா ஒரே டைமில் தான் எல்லாம் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரைண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடவே மாட்டேங்குது. ஸோ 2-3 டைம் வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ இதுக்கு மேலே இது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இந்த கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 5900 rupees வந்து வந்துச்சு. இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக வந்து அரையுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிரைண்டரை ஃபர்ஸ்ட் பழக்கிறதுக்காக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சரிசியை நல்லா அரைச்சி எடுத்து கீழே ஊற்றிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து இட்லிக்கு ஊற வச்சிருந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டேன், மாங்காயில் வந்து துவையல் பண்ணிட்டேன்.